இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தமிழ் பள்ளிகளுக்கு 50 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு, சீன பள்ளிகளுக்கு 80 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு. அன்வார் 2026 புத்தாண்டை ஒட்டி நேற்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அவை மக்கள் நலத்திட்டங்களையும் நிறுவன சீர்திருத்தங்களையும் உட்படுத்தியுள்ளன. முக்கியமாக தமிழ் பள்ளிகளின் தரம் உயர்த்தும் பணிகளுக்கு 50 மில்லியன் ரிங்கிட்டும், சீன பள்ளிகளுக்கான மேம்பாட்டு நிதியாக 80 மில்லியன் ரிங்கிட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து மலேசியர்களுக்கும் ஒன் ஆஃப் முறையில் 100 ரிங்கிட் சாரா உதவி பிப்ரவரி 9 முதல் அடையாளம் அட்டையில் சேர்க்கப்பட்டது. அதே சமயம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான மாதாந்திரம் சாரா உதவி வரும் ஜனவரி 9 முதல் கட்டம் கட்டமாக வழங்கப்படும். 2026 ஆண்டுக்கான STR ரொக்க உதவியின் முதல் கட்ட தொகை ஜனவரி 20 முதல் வழங்கப்படும். இவ்வேளையில் மாணவர்களுக்கான 150 ரிங்கிட் பள்ளி தொடக்க உதவி நிதியை புதிய பள்ளி தவணை தொடங்கியதும் அந்தந்த பள்ளிகளில் பெற்றோர்கள் பெற்றுக்கொள்ளலாம். மடானி ரஹமா விற்பனை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் வரும் ஜனவரி 9 முதல் மாதம் 3 முறை நடைபெறும் என்று பிரதமர் அறிவித்தார். கள்ளநோட்டு பயன்படுத்தியது தங்க வளையல் திருட முயன்றதாக முன்னாள் தொழில்நுட்பாளர் மீது குற்றச்சாட்டு. கள்ள நோட்டுகளை பயன்படுத்தியது மற்றும் தங்க வளைகளை திருட முயன்றதாக முன்னாள் தொழில்நுட்பாளர் மீது நேற்று செஷன்ஸ் நீதிமன்றத்திலும் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திலும் தனித்தனியாக 2 குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டன. அந்த 2 குற்றச்சாட்டுகளையும் அந்நபர் ஒப்புக்கொண்டார். கடந்த ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி மதியம் 3:10 மணியளவில் நகைக்கடை ஒன்றில் ஒரே வரிசை எண்ணை கொண்ட 359 போலி 50 ரிங்கிட் நோட்டுகளை நகைக்கடை ஒன்றில் பயன்படுத்த முயன்றதாக அகமது ஃபைசால் ஷரானி என்ற 34 வயது ஆடவர் மீது கோலத்தெரங்கானு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் முதல் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. தண்டனை சட்டத்தின் 511வது பிரிவுடன் சேர்த்து 489வது பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்ட அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும். நீதிபதி நஸ்லியா முகமது நஸ்ரி முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபருக்கு ஜாமீன் அனுமதிக்கப்படவில்லை. இந்த குற்றத்திற்காக தண்டனை மீதான தீர்ப்பு ஜனவரி 19ஆம் தேதி தெரிவிக்கப்படும். இதனிடையே கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி மதியம் 12:20 அளவில் டுங்கூனில் உள்ள நகைக்கடை ஒன்றில் மதியம் மணி 12:20 அளவில் 29,000 ரிங்கிட் மதிப்புள்ள தங்க வளைகளை திருட முயன்றதாக அந்த நபர் மீது மேஜிஸ்ட்ரேட் இஃபா நபீனா முகமது இஷாக் முன்னிலையில் மற்றொரு குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. 2026 ஆண்டில் நாடு முழுவதும் உள்ள SJKT பள்ளிகளுக்கான 50 மில்லியன் ரிங்கிட் நிதி அறிவிப்பை வரவேற்கும் அறிக்கை. 2026 ஆண்டிலிருந்து நாடு முழுவதும் உள்ள தமிழ் தேசிய பள்ளிகள் அதற்கான ஆண்டு தொகையை 20 மில்லியன் ரிங்கிட்டிலிருந்து 50 மில்லியனாக உயர்த்தியதாக மாண்புமிகு பிரதமர் YAB ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்ததை மனமார்ந்த நன்றியுடன் வரவேற்கிறது. இந்த நிதி உயர்வு கல்வியில் சமத்துவம், சிறுபான்மை சமூக மேம்பாடு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கும் தேச கட்டுமானம் ஆகியவற்றில் பிரதமரின் உறுதியான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது. தலைமுறைகளாக மலேசியாவின் பன்முகத்தன்மை அடையாளத்தை செழுமைப்படுத்தி வந்த தமிழ் வழி கல்வியை வலுப்படுத்தும் நோக்கில் இது ஒரு நேர்மையான மற்றும் அர்த்தமுள்ள நடவடிக்கையாகும். அதே நேரத்தில் ஆண்டுதோறும் SJKC பள்ளிகளுக்கான 200 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்படுவதையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பதை மரியாதையுடன் சுட்டிக்காட்டுகிறோம். சீன பள்ளிகள் மலாய் மற்றும் இந்திய மாணவர்களுக்கும் சேவை செய்தாலும் SJKT பள்ளிகள் தனித்துவமான மற்றும் அவசரமான கட்டமைப்பு சவால்களை எதிர்கொண்டு வருகின்றன. எனவே கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது. பிரதமர் பதவிக்கால வரம்பு மசோதா மென்தேரி பெசார் மற்றும் கெத்வா மென்தேரி பதவிகளுக்கு பொருந்தாது. பிரதமரின் பதவி காலத்தை அதிகபட்சம் 10 ஆண்டுகள் அல்லது 2 முழு காலங்கள் என வரையறுக்கும் மசோதா மாநிலங்களின் முதலமைச்சரான மென்தேரி பெசார் மற்றும் முதல்வரான கெத்வா மென்தேரி பதவிகளுக்கு பொருந்தாது என அரசு தெரிவித்துள்ளது. பிரதமர் துறையின் சட்டம் மற்றும் நிறுவன மறுசீரமைப்பு அமைச்சரான ஸ்ரீ அசலினா உத்தமான் இந்த சட்டமானது பிரதமர் பதவிக்கு மட்டுமே உரியது என்றும் மாநில அரசு தலைமை பதவிகள் இதில் சேர்க்கப்படவில்லை என்றும் கூறி விளக்கமளித்துள்ளார்.
இதற்கு முன் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரதமரின் பதவி காலத்தை 10 ஆண்டுகள் அல்லது 2 முழு காலங்களாக வரையறுக்கும் மசோதாவை அரசு தாக்கல் செய்யும் என்று அறிவித்திருந்தார். இந்த மசோதா அரசின் நிறுவன மறுசீரமைப்பு முயற்சிகளின் ஒரு பகுதியாகவும் இவ்வருட நாடாளுமன்ற அமர்வுக்கான முக்கிய நடவடிக்கைகளில் ஒன்றாகவும் இருக்கும் என அவர் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுங்கைப்பட்டாணி கைபேசி கடையில் திருட்டு சம்பவம், 3 சந்தேக நபர்களுக்கு வலை வீசும் போலீஸ். சுங்கைப்பட்டாணி சென்டானா இண்டஸ்ட்ரியல் பகுதிக்கு அருகே உள்ள கைபேசி கடை ஒன்றில் நடந்த திருட்டு சம்பவம் தொடர்பில் போலீசார் 3 தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தில் கைபேசிகள் மற்றும் பணம் ஆகியவர்களை சேர்த்து 20,000 ரிங்கிட்டுக்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் தொடர்ந்து நடந்து வருவதோடு திருட்டின் போது அச்சந்தேக நபர்கள் 3 முகமூடியை அணிந்திருந்தனர் என்றும் குவாலம்புடா காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஹன்யன் ரம்லான் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வழக்கு குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சந்தேக நபர்கள் கடைக்குள் புகுந்து அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த காவலரை பாராங்கத்தியை கொண்டு மிரட்டி அவரது தொலைபேசியையும் திருடியுள்ளனர். அதேபோல் ஐபோன் மற்றும் ஆண்ட்ராய்டு மாடல்கள் உள்ளிட்ட 20,000 ரிங்கிட் மதிப்பிலான கைபேசிகளையும் திருடியதாக கடை உரிமையாளர் கூறியுள்ளார். மேலும் பொதுமக்கள் குறைந்த விலையில் புதிய கைபேசிகள் விற்பனை செய்யப்படுவதை கவனிக்க வேண்டும் என்றும் அவைகள் நிச்சயம் திருட்டு கைபேசிகளாக இருக்கலாம் என்றும் அக்கடையின் உரிமையாளர் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் போலீசார் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட பக்தர்களை வரவேற்க தயாராகும் பினாங்கு தைப்பூசம். முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு தண்ணீர்மலை கோவிலுக்கு சிறப்பு போக்குவரத்து. வரவிருக்கும் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பினாங்கு மாநிலம் 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட பக்தர்களை வரவேற்க தயாராகி வருகிறது. சென்னை பினாங்கு நேரடி விமான சேவை மீண்டும் தொடங்கியுள்ளதால் இந்தியாவிலிருந்து கூடுதல் பக்தர்கள் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் போலீசாருடன் இணைந்து கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த திட்டங்களை வகுத்துள்ளதாக வாரியத்தின் துணைத் தலைவரும் செனட்டருமான டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் கூறினார். கடந்த ஆண்டு கூட்டம் 1 மில்லியனை எட்டியது. இவ்வாண்டு சனிக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை கொண்டாட்டங்கள் நடைபெறுவதால் பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கிறோம் என்றார் அவர். இவ்வேளையில் அறப்பணி வாரியத்தின் ஏற்பாட்டில் தண்ணீர்மலை ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி கோவிலில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மலை உச்சிக்கு செல்ல சிறப்பு போக்குவரத்து ஏற்பாடு செய்யப்பட்டது. 60க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாதுகாப்பாக கோவிலில் சென்று வழிபாடு செய்தனர். ஜப்பான் ஏலத்தில் ஒரே ஒரு டூனா மீன் 510 மில்லியன் யென்னுக்கு விற்பனையாகியுள்ளது. ஜப்பான் ஏலத்தில் ஒரே ஒரு டூனா மீன் 510 மில்லியன் யென்னுக்கு விற்பனையாகியுள்ளது. ஜப்பான் டோக்கியோ மீன் சந்தையில் நடைபெற்ற புத்தாண்டு ஏலத்தில் ஒரே ஒரு ப்ளூஃபின் டூனா வகை மீன் 510 மில்லியன் யென், அதாவது சுமார் 3.2 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு விற்பனையாகி சாதனை படைத்துள்ளது. அது இதுவரை பதிவான மிக உயர்ந்த விலை என்பது குறிப்பிடத்தக்கது. 243 கிலோ எடை உள்ள அந்த டூனா வகை மீனை ஜப்பானின் பிரபல சுஷி உணவகம் வாங்கியுள்ளது. இந்த விலை 2019ஆம் ஆண்டின் முந்தைய சாதனையை முறியடித்துள்ளது. சுஷி நிறுவனத்தின் தலைவர் இந்த ஏலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு நல்ல நம்பிக்கையை தரும் என தெரிவித்தார். ஏலத்தொகை பார்த்ததை விட அதிகமாக இருந்ததாகவும் அவர் கூறினார். இந்த டூனா மீன் சுஷி உணவகங்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வழக்கமான விலையிலேயே வாடிக்கையாளர்களுக்கு விற்கப்படும் என்று அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. கோலாலம்பூரில் இஸ்கானில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற ஸ்ரீ ஜெகநாத சுவாமியின் ரத யாத்திரை. இஸ்கான் கோலாலம்பூர் அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஸ்ரீ ஜெகநாத சுவாமியின் ரத யாத்திரை லிட்டில் இந்தியா பிரிக்ஃபீல்ட்ஸில் உள்ள கண்டியா மண்டபத்தில் பக்தி, ஆன்மீகம் மற்றும் பண்பாட்டு உணர்வுகளுடன் மிக சிறப்பாக நடந்தேறியது. இந்த அற்புதமான சமய நிகழ்வில் முக்கிய பிரமுகராக டத்தோ சிவகுமார் நடராஜா கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்த நிகழ்வு பல்வேறு சமூகங்களை ஒன்றிணைக்கும் வகையில் பண்பாடு, ஆன்மீக விழுமியங்கள் மற்றும் சமூக ஒற்றுமையை பிரதிபலிக்கும் வண்ணமயமான விழாவாக அமைந்தது என்று டத்தோ சிவகுமார் தெரிவித்தார். இஸ்கான் நிறுவனம் நீண்ட காலமாக பாதுகாத்து வரும் பழமையான ஆன்மீக மரபுகள் மற்றும் பக்தி வழிபாட்டு போதனைகள் இந்நிகழ்வின் மூலம் வெளிப்பட்டன. சமகால சமூகத்தில் உருவாகும் சவால்களை எதிர்கொள்ள உதவும் நிலையான ஆன்மீக வழிகாட்டுதல்களை இஸ்கான் கோலாலம்பூர்
தொடர்ந்து பரப்பி வருவது பங்கேற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கும் அனுபவமாக இருந்தது எனவும் தெரிவிக்கப்பட்டது. யோங்பெங் R&R பெண்கள் கழிவறை குப்பை தொட்டியில் புதிதாக பிறந்த சிசுவின் சடலம் கண்டெடுப்பு. ஜொஹூர் யோங்பெங் R&R ஓய்வெடுக்கும் நிலையத்தில் உள்ள பெண்கள் கழிவறையில் புதிதாக பிறந்த ஆண் சிசு ஒன்று உயிரிழந்த நிலையில் குப்பை தொட்டியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இச்சம்பவம் பிற்பகல் 3 மணி அளவில் நிகழ்ந்தது. குழந்தை முழுமையாக உருவான நிலையில் இருந்ததோடு உடலுடன் தொப்புள் கொடி இணைந்திருந்ததாக மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்தனர். குழந்தையின் உடல் பத்துபஹார் சுல்தான் நோரா இஸ்மாயில் மருத்துவமனைக்கு சவ பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது. இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை தொடங்கியுள்ள நிலையில் பொதுமக்கள் ஏதேனும் தகவல் இருந்தால் ஜொஹூர் போலீஸ் ஹாட்லைன் 0772121999 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜொஹூர் பாரு மேம்பாலத்தில் ஆண் சடலம் கண்டுபிடிப்பு, அதிர்ச்சியில் பாதசாரிகள். ஜொஹூர் பாரு பாசிர்குடாங் நெடுஞ்சாலையோரம் டாமன் சேரா அலிஃப் பகுதியில் இருக்கும் பாதசாரிகள் பயணிக்கும் மேம்பாலத்தில் நேற்று காலை ஒரு ஆணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. இச்சம்பவத்தால் அவ்வழியாக பயணிக்கும் பொதுமக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆரம்ப விசாரணையில் குற்ற செயல் அல்லது வன்முறை நடந்ததற்கான எந்தவொரு அறிகுறியும் இல்லை என்பதால் இந்த சம்பவம் திடீர் மரணம் என பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஜொஹூர் பாரு தெற்கு மாவட்ட காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரவுப் சலாமட் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த நபரின் பெயர் ஜீவன் என்றும் அவருக்கு 43 வயது எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேல் மருத்துவ பரிசோதனை மற்றும் சட்ட நடைமுறைகளுக்காக அவரது உடல் சுல்தானா அமினா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான காணொலிகள் முகநூல் சமூக குழுவில் பகிரப்பட்டதை தொடர்ந்து பலரும் தங்களின் அதிர்ச்சி மற்றும் கவலையை வெளிப்படுத்தி வருகின்றனர். மேலும் சிலர் இந்த நிகழ்வு தங்களை மிகவும் உலுக்கி உள்ளது என்றும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்.